அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக இன்னைக்கு மாவீரன் திருமலை நாயக்கர் ஐயாவோட 442வது பிறந்த நாளுக்கு இன்னைக்கு நாங்க வந்து ஐயாவுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தோம். இன்னைக்கு வரவேற்பது அனைத்து சங்கங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமலை நாயக்கர் மாவீரன் திருமலை நாயக்கர் ஐயா வந்து பல்வேறு நலத்திட்டங்களை மதுரை மண்ணுக்கு செஞ்சிருக்காரு. அது ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு நம்ம மஹாலுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் டெம்பிளாக இருக்கட்டும், அதே மாதிரி அனைத்து ஜாதிகள் அனைத்து மதங்களுக்கும் இன்னைக்கு அவர் இடம் கொடுத்திருக்காரு. பள்ளிவாசல் இருந்து சர்ச் எம்மதம் சம்மதம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இந்த நேரத்தில் அவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்னைக்கு அவர் நினைவு கூறுறது இது எல்லாருக்கும் ஒரு நன்மைகளும் ஒரு ஹிஸ்டரியை நம்ம திரும்பி பார்க்கல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். சார், இப்போ விஜய் வந்து அவரை சிஎம்மா ஏற்றுக்கிறவங்களா அலையன்ஸ் வச்சுக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்களோட நிலைப்பாடு என்ன? இல்ல இப்ப எங்களோட நிலை இன்னைக்கு விஜயன் அவரோட நிலைப்பாட சொல்லியிருக்காரு. அவரோட நிலைப்பாடு என்னன்ட்டு அவரை வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படி தெரியும். ஏன்னா இன்னைக்கு கேப்டன் 2005 கட்சி ஆரம்பிச்சு 12% வரைக்கும் ஓட் ப்ரூவ் பண்ணி கூட இன்னைக்கு வந்து நம்ம தலைமையில அன்னைக்கு கேப்டன் உச்சத்துல இருக்கும்போது அன்னைக்கு உச்சத்துல இருக்கும்போது கூட இன்னைக்கு வந்து யாருமே வந்து அதனால விஜய் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து அவர் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம இது பண்ணலாம். இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு அதிமுகவோட தான் நீங்க தொடர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நாங்களும் பல்வேறு இடத்துக்கு போறோம். அதிமுக நிர்வாகிகளை சந்திக்கும் போது அது எங்க கூட்டணி தொடர்ந்து தாங்க இருக்கு. அவரோட நிலைப்பாடு அவரோட அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல, மக்கள் கிட்ட பெரிய அளவு பலன் அளிக்கல. ஒரு சீட் நீங்க ஜெயிச்சிருக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அது கூட இழக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அகைன் ஏடிஎம்கேக்குள்ள மறுபடியும் ஒரு பூசல் உருவாகிற சூழல் தெரியுது. சரி, கண்டினியூ பண்ண போறீங்க. அரசியல்ல உங்களுக்கு எல்லாமே தான் நடக்குங்க. இன்னைக்கு பார்த்தா ஏடிஎம்கே 10 வருஷம் ஆட்சியில இருந்து திமுக எங்க போனாங்க? இன்னைக்கு திமுக ஆட்சியில பவரா தெரியுறாங்க. ஓட்டு போடும் போது கூட அந்த செகண்ட்ல கூட எந்த சின்ன வேணாலும் மாறலாம். அதனால இன்னைக்கு வந்து அரசியல் தேர்தல் ஒரு வாரமே ரொம்ப நாளும் சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்க நிலைப்பாட நாங்க சொல்றோம். இன்னைக்கு ஏடிஎம்கே நாளைக்கு ஒண்ணு சேர்றாங்களா, அவங்களோட பிரச்சனைகளை சரி செய்யறாங்களா, இன்னைக்கு நம்மளும் நீங்களும் சொல்ல முடியும். இன்னைக்கு ஏடிஎம்கே நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த தலைவர்களும் எடுக்க முடிவு. இன்னைக்கு எங்க சிச்சுவேஷன் நாங்க கண்டினியூ பண்றோம். நாளைக்கு என்ன மாறும் அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு முடிவுகள் மாறும். இன்னைக்கும் இன்னைக்கு தான் நாங்க பேசுவோம். நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு அது மாறுமா மாறாத நம்ம கையில இல்லைங்க. அது நம்ம சூழ்நிலை கேட்கப்பட நம்மளோட நிலைப்பாடு நம்ம எடுக்க முடியும். சிச்சுவேஷன் நான் முதல்ல அரசியலுக்குள்ள வரும்போதே சொன்னேன், எதுக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். எங்க அப்பா என்னை முதல்ல காஞ்சிபுரம் போய் பேசினார், நான் போய் பேசினேன். கேப்டன் மறைவுக்கு பிறகு எங்க அம்மா போய் எங்க தொண்டர்களுக்கு விருதுல நிக்கணும் நாங்க நின்னேன். இன்னைக்கு எங்க சங்கத்து சார்பாக வரணும் நாங்க வந்துட்டேன். அதனால எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் நோ சொல்ல மாட்டேன். நாளைக்கும் திரும்பியும் எங்க தொண்டர்கள் வந்து ஏதாவது தொழில் நில்லு அப்படின்னு சொன்னா நிச்சயம் நான் நிற்பேன். நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆமா, அது எங்க பொதுச் செயலர் அந்நியார் எல்லாருக்கும் கரெக்டான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதே தான் எங்க நிலைப்போம். ஓகே.